எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வெயிட் லாஸ் 20 டேஸ் சேலஞ்சோட டே வந்து 5 தான். இன்றைக்கி வந்து சூப்பராகவே வந்து டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுக்கு. இந்த சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோவை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஏன்னா வந்து பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் அதில் கொடுத்துருக்கேன், மறுபடியும் அதுவே கேட்குறீங்க. அதனால தான் சொல்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு Q&A போடுறேன். ஓகேங்களா? டாடா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே வந்து 4 தான். இன்றைக்கி வந்து காலையில் வந்து கடுக்காய் பொடி எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி வந்து டே வந்து சூப்பராகவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. காலையில் 7:30 மணிக்கு தான் எழுந்திரிச்சனே. அனிசெட்டிசன் டேப்லெட்டும் டோலோ டேப்லெட்டும் போட்டனால நல்லா தூங்கிட்டேன். நைட்டு தூங்குறதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. பாப்பாவும் தூங்கவே இல்லை. சரின்ட்டு எக்ஸசைஸு இன்றைக்கி கட்டுன்னு தான் நினைக்கிறேன். டைம் இருந்தால் பண்ணுவோம், இல்லைன்னா விட்டலாம். ஏன்னா வந்து 2 நாள் பண்ணது கால் ரொம்ப அதை ரத்தம் கட்டின மாதிரி வலிக்குதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது. பட் எக்ஸசைஸ் பண்ண பண்ண சரியாயிடும். ஹாய், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 9:30 ஆகுது. இந்த பச்சை பயிரும் பட்டாணியும் தாளித்து வச்சுருக்கேன். சும்மா 1 ஸ்பூன் போட்டு தான், எண்ணெய் அதிகமாக ஊற்றாமல் தாளித்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் ஆல்ரெடி பசிக்குதுன்னு ஒரு 2-3 இது போயிடுச்சு. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எடுத்துக்கிட்டேன். ஹாய், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 3:45 3:45 ஆகுது. இப்போ தான் வந்தேன் ரூம்லேருந்து. பாப்பா இன்னும் தூங்கிட்டு இருக்கா, வெந்திருக்கல. சரி, சாமை அரிசியில் வந்து சாப்பாடு தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுதான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. ஏன்னா லஞ்சு சாப்பிட்றதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. சரின்ட்டு அப்படியே வந்து நம்ம கொஞ்சமாக இப்போ தான் வச்சேன். சுட சுட இருக்குது. காலையில் வச்ச முள்ளங்கி சாம்பார் இருக்குது. அதை வச்சு லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதான். இன்றைக்கி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நேற்று போட்ட மாத்திரை எனக்கு இன்னும் எஃபெக்டிவாக தூக்கமாக வருது. நானே இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன். ஒரு 2 hours பக்கமாக தூங்கிட்டேன். உடம்பி போகிற அளவுக்கு பரவாயில்ல. இந்த சளி அதெல்லாம் எதுவும் இல்லை மாத்திரை போனதுக்கப்புறம். சரி, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொன்னோம். பட்டாணி வந்து கொஞ்சம் இருந்துச்சு காலையில் வச்சது. சரி, பசிக்குதுன்ட்டு அது கொஞ்சம் சாப்பிட்டேன். அப்புறம் ரவா கேசரிக்கு மேலே கொஞ்சம் கிரேவிங்ஸாக இருந்துச்சு, அது கொஞ்சம் சாப்பிட்டேன். அது இப்போ தான். ரைஸ் வந்து இவ்வளோ எடுத்திருக்கேன். அது கூட முள்ளங்கி, வெங்காயம் அதெல்லாம் நிறையா இருக்குது. அந்த தால்லாம் போட்டு நிறையா செஞ்சுருக்கேன். எனக்கு வந்து குழம்பு எப்போதுமே நிறைய ஊற்றி சாப்பிட்றதான் பிடிக்கும். ஒரு சிலர் வந்து லைட்டாக பட்டும் படாமல் சுட்டு சாப்பிடுவாங்க. நான் வந்து எப்போதுமே இட்லிக்காக இருக்கட்டும், சாம்பாருக்காக இருக்கட்டும், தோசைக்காக இருக்கட்டும், சாப்பாடுக்காக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் நிறையா தான் வந்து வச்சு சாப்பிடுவேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். சரி, சாப்பிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் கிளம்பிட்டோம். எவ்வளோ நேரம் வாக்கிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். வாக்கிங் கிளம்பியாச்சு. மணி வந்து 4:37 ஆகுது. அவ்வளோ வெயில் அடிக்குது. ரொம்ப போகவே பயமாக இருக்குது. சரி, இருந்தாலும் நம்ம இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணல இல்லையா, அதனால் போகணும். தொண்டாதுக்குள்ளே கட்டிக்கிச்சு. சரி, நான் வாக்கிங் போயிட்டு வரேன். அவ்வளோதான், வாக்கிங் போயிட்டு வந்துட்டோம். 1.45 கிலோமீட்டர் வந்து போயிருக்கேன் வாக்கிங்கு. 2500 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 120 கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ணியிருக்கேன். போதும், அதுவே முடியல இந்த வெயிலில். இன்னும் வெயில் அப்படியே குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஹாய், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 7:35 ஆகுது. நைட்டுக்கு வந்து எதுவும் எடுத்துக்கல. நம்ம கருஞ்சீரக தண்ணி குடிச்சுக்கலாம் எடுத்திருக்கேன். கருஞ்சீரக தண்ணி கூட குடிச்சிடலாம். ஆனால் இந்த கடுக்காய் தான் கொஞ்சம் குடிக்கிறது கஷ்டம். ஏன்னா கசப்பாக இருக்கலாம். நான் கஷ்டப்பட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கேன். இவன் சூப்பராக இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா என் பொண்ணு. அடுத்து கடுக்காய் பொடி குடிச்சிக்கலாம். ரெண்டுமே குடிச்சாச்சு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே வந்து சூப்பராகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஹாய் இருக்காங்க, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வந்து கலோரி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க, ஃபுட்டோட கலோரிஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் வந்து ஃபாஸ்டி அப்படின்ற ஆப் மூலயமா தான் வந்து கவுண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன் எவ்வளோ ஃபுட்டில் எவ்வளோ கலோரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரும். மாதத்துக்கு இவ்வளோ 700 சில்லறையே என்னமோ போட்டிருந்துச்சு. நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணாமல் தான் நான் வந்து கலோரிஸ் வந்து கவுண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படின்ட்டுனா அமௌண்ட்டை இது உங்களை டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். கொடுத்தோடனே இது உள்ளுக்கு போயிட்டோடனே வந்து ஒரு இது கொடுக்கும், அமௌண்ட் பேப்பர்னு சொல்லி ஒரு இது கொடுக்கும். அதை வந்து இன்ட்டு சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிடும். நீங்கள் வந்து எவ்வளோ கலோரிஸ் வந்து இன்டேக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து ஃபுட்டை ஸ்கேன் பண்ணால் எவ்வளோ கலோரிஸ் மட்டும்தான் வரும், எவ்வளோ ப்ரோட்டீன், எவ்வளோ வந்து கார்ப்ஸ் எடுத்திருக்கோம், எவ்வளோ வந்து விட்டமின் இருக்குது, அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதுக்குலாம் வந்து காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து கத்திக்கிட்டே இருக்கா, நான் வந்து வீடியோ பேசுகிறேன்டா, அது இந்த இது பண்ணால் மட்டும் ஒரு மாதிரி பண்ணுவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இது வந்து இது ஒரு ஆப்பு. உங்களுக்கு எந்த ஆப் வந்து எல்லா ஆப்லேயுமே வந்து இது எனக்கு இது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. எல்லா ஆப்லேயுமே கலோரி கவுண்டர் வரும். ஆனால் வந்து இதில் ஒரு சில ஆப்பில் நான் ஒரு 4-5 ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இதுதான் கொஞ்சம் பெட்டராகவே தோணுது. ஃபாஸ்டி அப்படின்ற ஆப்பில் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. அது எந்த ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோகோவை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் இது பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே வந்து சூப்பராகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் என்ன ஒன்று, நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணலை. சூப்பராக வந்து என்னோடய நிலமை அப்படி எனக்கு வந்து கோல்ட் ஆகிடுச்சு. மாத்திரை போட்டேன், நல்லா தூங்கிட்டேன். காலையிலையும் அப்புறம் மதியமும் நல்லா தூங்கிட்டேன். சரி, ஒரு நாள் தானே போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து எவ்வளோ கலோரிஸ் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்ட்டுனா, காலையில் வந்து பட்டாணி எடுத்தோம் இல்லையா, பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா 120 கலோரிஸ் வந்து காலையில் எடுத்திருக்கேன். பட்டாணியில் வந்து 120 கலோரிஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலனில் 66 கலோரிஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவா கேசரி சொன்னேன் இல்லையா, அது வந்து 320 கலோரிஸ் வந்துருச்சு. ஐயோ கடவுளே அப்படின்ட்டு ஆகிடுச்சு. அது 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். அது சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால கிரேவிங்ஸாக இருந்துச்சு. இதுக்கு மேலே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சாமை அரிசி வித்து சாம்பாரோட முள்ளங்கி சாம்பார் எடுத்திருந்தேன் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா 260 கலோரிஸ் வந்து எடுத்திருந்தேன். அப்புறம் நான் சாயங்காலமும் வந்து பட்டாணி சாப்பிட்டேன் இல்லையா, அது வந்து 120 கலோரிஸு. வேறு என்ன சாப்பிட்டேன், அவ்வளோதான் சாப்பிட்டேன். அவ்வளோதான் வந்து என்னோடய இன்றைக்கி டே வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு டே வந்து இன்னும் நான் வந்து ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். டாட்டா பை பாய். இன்றைக்கி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக சந்திக்கலாம். டாட்டா பை பாய்.